ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேக்கர். இன்னைக்கு என்னென்ன நியூஸ் அப்படின்றத பார்த்தலாம். ட்ரம்ப் வந்துட்டு கனடா மேல எக்ஸ்ட்ரா 10% டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் ரஷ்யால உள்ள ஆயில் கம்பெனியான ரோன்சாப்ட் அண்ட் ருக்காயில் கம்பெனில வந்துட்டு தடை விதிச்சிருக்காரு. மெயினா நம்ம அங்க இருந்து தான் ஆயில் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அங்க தடை வச்சதுனால நம்ம வந்துட்டு யூஎஸ்ல ஆயில் இம்போர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறாரு. அவர் எதிர்பார்க்கிற மாதிரி யூஎஸ்ல இருந்து நம்ம ஆயில் இம்போர்ட் பண்ணோம்னா 50%ல இருந்து 15% வரையும் டேரிஃப் குறைய வாய்ப்பு இருக்கு. மெயினா ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்றதுனால பெரிய ப்ராஃபிட் வந்துட்டு ரிலையன்ஸுக்கு மட்டும்தான். அவங்க தான் வந்துட்டு க்ரூட் ஆயில ரஷ்யால இருந்து இம்போர்ட் பண்ணி அதிக அளவுக்கு அதை ரிஃபைன் பண்ணிட்டு திரும்ப வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஸோ ரஷ்யால இருந்து ஆயில் இம்போர்ட் பண்றதுனால நமக்கு எந்த ஒரு யூஸ்மே கிடையாது. மெயினா வந்துட்டு ரிலையன்ஸுக்கு மட்டும்தான் அது வந்து பெரிய க்ரௌத்தா இருக்கும். அடுத்த வாரம் புதுசா 3 ஐபிஓ வந்துட்டு லிஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒர்க்லவ் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி எஃப்எம்சிஜி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு 1667 கோடி வந்துட்டு ரைஸ் பண்றாங்க. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா கேம் சேஞ்சர் அப்படின்ற டெக்ஸ்டைல் கம்பெனி வந்துட்டு லிஸ்ட் பண்றாங்க. அவங்க வந்துட்டு 55 கோடி ரைஸ் பண்றாங்க. தேர்டா வந்து ஜெயாஸ் லாஜிஸ்டிக் அப்படின்ற கம்பெனி வந்துட்டு 55 கோடி ரைஸ் பண்றாங்க. இந்த மூணையுமே நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணிடலாம். இதுல இருந்து பெருசா நமக்கு வந்துட்டு எதுவும் ப்ராஃபிட்டோ இல்ல லிஸ்டிங் கெயினோ எதுவும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதை அவாய்ட் பண்றது நமக்கு நல்லது. இல்லாம லென்ஸ்கார்ட் ஐபிஓ வருது. இவங்க வந்துட்டு 2150 கோடி வந்து ரைஸ் பண்றாங்க. இந்த கம்பெனில கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க மேனுபேக்சர் பண்ற ரேர் மெட்டீரியல் வந்து சைனால இருந்து தான் வருது. சைனால இருந்து சப்ளை இப்போ கரெக்டா வர மாட்டேங்குது. அந்த இதுல இருந்து இவங்க எப்படி குரோ ஆகுங்க அப்படின்னு தெரியல. அப்புறம் டிமார்ட்டோட ஓனரான ராதாகிருஷ்ணன் வந்துட்டு 90 கோடி வந்துட்டு லென்ஸ்கார்ட்ல நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு நல்ல நியூஸா பார்க்கப்படுது. லென்ஸ்கார்ட்ல இருக்க ப்ராப்ளம் மாதிரியே தான் இவி வெஹிக்கிள்க்கும் வந்துட்டு ரேரர் மெட்டீரியல் வந்துட்டு கிடைக்கல. ஸோ அதனால வந்துட்டு இவி வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்றதுக்கும் வந்துட்டு கொஞ்சம் டிலே இருக்கு. போன மாசமே வந்துட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்துட்டு சைனாவோட பேச்சுவார்த்தை நடத்தினாரு. அப்படி இருந்தும் இதுல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. ஸோ இது எப்படி போகுதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா ஓலா வந்து 1500 கோடி புதுசா ரைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இவங்க போன வருஷம் 5500 கோடி வந்துட்டு ரைஸ் பண்ணாங்க. பட் ஆனா பிரைஸ் லிஸ்ட் ஆனதுல இருந்து இப்போ 40% லாஸ்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இதுல போய் நம்ம சிக்கவே வேணாம். ஓலா வந்துட்டு எப்பவுமே ப்ராஃபிட் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையே இல்லை. அடுத்ததான் ஐடிசி ஹோட்டலோட ரிசல்ட் வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து 74% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்துட்டு 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்க வந்து எபிக் கலெக்ஷன் அப்படின்ற பேர்ல வந்துட்டு நியூ பிரீமியம் பிராண்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கேரளா அண்ட் பீகார்ல வந்துட்டு இவங்க என்டர் ஆயிருக்காங்க. இது இல்லாம குளோபலா வந்துட்டு 60 புது ஹோட்டல் வந்துட்டு ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா டயர் 1 டயர் 3 சிட்டில வந்துட்டு பிரீமியம் ஹாஸ்டல் நாங்க வந்துட்டு ஓபன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வச்சிருக்காங்க, அதையும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரிசல்ட் அண்ட் வந்துட்டு அவங்களோட பிளானை பார்த்தோம்னா அவங்க நல்ல க்ரோத் பாத்துல தான் போயிட்டு இருக்காங்க. பட் ஆனா இதை வந்துட்டு நம்ம இப்போதைக்கு கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேல்யூடா இருக்குது. இதோட பிஇ வந்து 62ல இருக்கு. ஸோ இதனால இப்ப நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஆனா ஆல்ரெடி ஸ்டாக் ஹோல்ட் பண்றவங்க நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணலாம். இது வந்து லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன் கொடுக்குற கம்பெனியா மாறும். டாக்டர் ரெட்டி ரிசல்ட் வந்திருக்கு. இது வந்துட்டு ப்ராஃபிட் 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ வந்துட்டு 9.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். அப்புறம் இவங்க வந்துட்டு வெயிட் லாஸ் அண்ட் ஒபேசிட்டி ட்ரக்கை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இல்லாம டேனிஷ் ட்ரக்கோட பேட்டன்ட் வந்து அடுத்த வருஷம் எக்ஸ்பைரி ஆகுது. அந்த ப்ராடக்டை லான்ச் பண்றதுக்கு நாங்க ஃபைனல் அப்ரூவ் ப்ராசஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட பிஇ பார்த்தோம்னா 18ல இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம தாராளமா கன்சிடர் பண்ணலாம். ஃபியூச்சர்ல நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். அடுத்தது ஆதித்யா பிர்லா சன்லைஃபோட ரிசல்ட் வந்திருக்கு. இதோட ப்ராஃபிட் வந்து பிளாட்டா தான் இருக்கு. ரெவன்யூ மட்டும் ஒரு 9% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கும் இப்போதைக்கு வந்துட்டு கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இல்லை. அடுத்ததா எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. இதோட ப்ராஃபிட் வந்துட்டு 6% விழுந்திருக்கு. ஆனா பிரீமியம் இன்கம் க்ரோத் மட்டும் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் வந்துட்டு 1893 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்துட்டு ஓவர் வேல்யூடா தான் இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இதோட பிஇ பார்த்தோம்னா 74ல இருக்கு. புக் வேல்யூவோட 10 மடங்கு வந்துட்டு ஷேர் ட்ரேட் ஆகுது. ஸோ அதனால இந்த ஸ்டாக்கை நம்ம அவாய்ட் பண்றது பெட்டரு. இந்த வீடியோல அவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன். அடுத்தடுத்து வர்ற இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.